ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள செய்தியின் தலைப்பு முட்செடியில் வெளிப்பட்ட மகிமை. ஹல்லேலூயா. முட்செடியில், அதற்கு ஆதாரமாக யாத்திராகமம் 3வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்குன்னா யாருக்கு? சூப்பர். நீங்க கூட சொல்லிட்டே வரணும், அப்ப அந்த வேர்டு நல்ல உள்ள போயிடும். ஆண்டவர் நிற்கிற இடம். ஆண்டவர் என்ன சொன்னார்? என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவர் பாதஸ்தானமாய் எதை தெரிந்தெடுத்திருக்கிறார்? இதுதான் கிரகிக்க முடியவில்லை, இதுதான் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் நினைத்தால் அங்கே கேதுரு விருட்சங்களை உண்டாக்கி இருக்கலாம். அங்கே அநேக விருட்சங்களை உண்டாக்கி அதை பாதஸ்தானமாய் தெரிந்தெடுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு யாருமே தெரிந்தெடுக்காத, யாருக்குமே வேண்டாத எந்த ஒரு மனிதனும் அதை பார்த்தால் விலகி போகக்கூடிய அந்த முட்செடியில அவர் நின்று, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை காணப்படும். அவனுக்கு தரிசனமானார். யாருக்கு தரிசனமானார்? மோசேக்கு கர்த்தர் தரிசனமான வேறு இடங்களை சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பரா சொன்னீங்க. அப்படிதான் இருக்கணும். சீனாய் மலை. ஆமென். சீனாய் மலையில அங்கே அவர் எதுல இறங்கி நின்னார்னு பைபிள் இருக்கும் தெரியுமா? மேகத்துல. அப்ப இங்கேயும் கர்த்தர் எங்க இறங்கி நின்றிருக்கலாம் தெரியுமா? மேகத்துல. ஆமென், ஆமென். ஆனா ஆண்டவர் இங்க தெரிந்தெடுத்த, ஆமென், அவர் தெரிந்தெடுத்த காரியம்தான் பிரமிப்பாக இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இது பிரமிப்பா இருக்கிறது. பொதுவாகவே முள் அப்படின்னாலே, பைபிள் கணக்குப்படி முள்ளு அப்படின்னாலே அது எதையெல்லாம் காண்பிக்கிறது அப்படின்னா, ஒன்று அது சாபத்தின் அடையாளம். சாபத்தின் அடையாளம். முள்ளு அப்படின்னாலே அது எதின் அடையாளம் தெரியுமா? சாபத்தின் அடையாளம். துக்கம், வேதனை, பாடுகளின் அடையாளம் தான் முள்ளு. எப்போ மனிதன் பாவம் செஞ்சானோ, ஏதேனுக்குள்ள என்ன கிடையாது தெரியுமா? முள்ளு கிடையாது. ஏதேனுக்கு வெளியே என்ன குறுக்க ஆரம்பிச்சு தெரியுமா? முள். அப்ப தேவன் படைக்கும் போது முள்ள படைக்கல, ஆனா பாவத்தினால என்ன குறுக்க ஆரம்பிச்சது? முள்ளு குறுக்க ஆரம்பிச்சது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியம் பாவத்தினால எழும்போம். அதெல்லாம் தேவன் தந்தார்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், எதனால் இது வந்தது என்பதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் நாம் பாடுவோமே, எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, எனில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது, எனில் உண்டான ஓம் கிருபையால். ஆமென். அப்ப முள்ளு அப்படிங்கிறது அது ஒரு சாபத்தின் அடையாளம். அடுத்து முள் அப்படிங்கிறது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஏசாயா 5:6 பார்க்கும்போது அது ஒரு பாழடைந்த நிலையை காண்பிக்கிறது. ஒரு பாழான அனுபவத்தை, அதை பாழாக்கி விடுவேன்
அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால முச்செடியும் நெரிஞ்சிலும். முள்ளு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்டுக்கப்படாத. எந்த இடத்துல முச்செடியெல்லாம் முளைக்கும் அப்படின்னா எந்த நிலத்தை யாரும் கண்டுக்கலையோ, ஒரு இடத்த ஒருத்தங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த முள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை நான் இப்படி செய்யாம போறதுனால முச்செடி முளைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முள் அப்படிங்கிறதே யாருமே அதை சொல்லுங்க கண்டுக்க மாட்டாங்க. இதுவரை கண்டுக்கப்படாது, அது ஆகாது என்று தள்ளின கல். ஆனா ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கல்லும் கட்டிடத்துக்கு உரிய கல்லு தான். யாராவது ஆகாதுன்னு ஒரு கல்லை உருவாக்குவாங்களா? அப்படி உருவாக்கவே மாட்டாங்க. அதுக்குன்னு உள்ள கல். இவங்க வேலை பிளானை வச்சு கல்லை பார்த்தாங்க, செட் ஆகல, தூக்கி போட்டாங்க. ஆனா ஒர்க்கு முடியும் போது தான் தெரியுது, இந்த ஒர்க்கு ஃபினிஷ் ஆகணும்னா தூக்கி போட்ட அந்த கல்லும் இருந்தாதான். காட்ஸ் பிளானை வச்சு இந்த கல்லை பார்த்தா செட் ஆகாது. ஆனா அந்த செயலின் முடிவில் பார்த்தா ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தையை ஏன் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறோம் அப்படின்னா, ஆமா, நம்ம தேவ திட்டத்தை வச்சு இந்த கல்லை பார்த்தா நம்மளை தூக்கி ஆமே இன்னொருத்தங்க தூக்கி போடுறதுக்கு நானே என்ன தூக்கி எப்பா என்ன வெயிட் ஆகாதென்று தள்ளிட்டேன். ஹல்லேலூயா. ஆகாதவன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே என் மேல். அப்ப இந்த முள் அப்படின்னாலே ஆமே மேக்சிமம் சீக்கிரம் முடிச்சிடணும் செய்தியை. நாளை நினைக்கல வேற இருக்கு. ஹல்லேலூயா. ஆமே. முள் அப்படின்னாலே யாருமே கண்டுக்க மாட்டாங்க. குடும்பத்தினர் கண்டுக்க மாட்டாங்க, கூட இருக்கிறவங்க கண்டுக்க மாட்டாங்க, சபையார் கண்டுக்க மாட்டாங்க, ஊரார் கண்டுக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க கண்டுக்க மாட்டாங்க. அதாவது அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் இன்னைக்கு அநேகர் வாழ்க்கை தாறுமாறா போகிறதுக்கு காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? அவங்களை யாருமே கண்டுக்கல. ஆனா முள் முளைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் ரொம்ப மோசம், இவன் வாழ்க்கையில ஜெபமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. எதுக்குதான் இப்படியோ? ஹல்லேலூயா. இந்த நிலம் பாழாய் போக காரணம் என்ன? அந்த நிலத்தை யாரும் கண்டுக்கல. உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன்னு சொல்றாங்க. விசாரிப்பாரற்ற. இந்த திங்கட்கிழமை 3வது நாள் காலை வேளையிலே நான் நம்புகிறேன் சில உள்ளங்களுடைய கவனத்தை ஆண்டவர் எடுத்துட்டு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு ஏதோ சொல்ல விரும்புகிறார் என சில உள்ளங்களுடைய கவனத்தை கர்த்தர் இழுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அதன் கிளை நறுக்கப்படாமலும். இன்னொரு இடத்தை பார்த்தா நல்லா மெயின்டைன் பண்ணி அந்த இடத்துல முள்ளுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு இடத்தை பார்த்தா அவ்வளோதான், திடீர்னு வந்து பார்த்தா முள் இருந்து பார்த்தா இதெல்லாம் ஒரு இடமா தெரியாம இந்த இடத்தை என்ன பண்ணிட்டோம், வாங்கிட்டோம். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணவே இல்லை. அதனுடைய முள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாழானதுக்கும் பாதிப்படைந்ததுக்கும் காரணம் என்ன அப்படின்னா மெயின்டெனன்ஸ் இல்லை. ஆமே, கண்டுக்காம விடப்பட்ட நிலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. 3வது இந்த முள் எதுக்காக உங்களுக்கு
துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அவர்களில் நீங்கள் உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். இது முள்ளு அப்படிங்கிறதே ஒரு வேதனைக்கும் எதிர்ப்புக்கும் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதனை, எதிர்ப்பு, தடை. சிலரை சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாம் இவளால தான் தடை, எல்லாம் இவனால தான் தடை. முள்ளு அப்படின்னாலே தடை, தடை, தடை. ஹல்லேலூயா. தடை. எத்தனை பேர் உங்களை தடையா பார்க்கறாங்க? எத்தனை பேர் உங்களை தடையா பார்க்கறாங்க? யார் யார் உங்களை தடையா பார்க்கறாங்களோ அவங்க உங்களை விடையாய் பார்க்கும்படிதான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தடைய கர்த்தர் எதுவா மாத்த போறார்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, விடையாக. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து இந்த முள்ளு அப்படின்னாலே பவுல் எப்படி தெரியுமா பாப்பார்? சாத்தானுடைய தூதன் வந்துட்டான் பாரு, சாத்தான். இது என்னை கொட்டும் சாத்தானுடைய 2 கொரிந்தியர் 12:7-10. ஆமென். வாசிக்கண்டாம். ஆமென். எல்லாம் தெரிஞ்ச வசனம். நான் செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். ஏன்னா அந்த ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சில காரியங்களை சொல்லும் போது தான் நம்முடைய லைஃப்பை அதுக்குள்ள கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. எல்லா தூதன் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக கர்த்தர் தூதர்கள் கட்டளையிடுவார். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் என்ன டிராவலில் என் கூட இருக்கிறவங்க. சிலர் பார்த்தீங்கன்னா உன் பாதம் கல்லில் இடராதபடி எனக்கு ஒன்றுன்னா நின்றுவாங்க. சிலர் நம்ம எல்லாம் சிலரை அப்படி ட்ரீட் பண்ணுவோம். ஆனால் சிலரை சொல்லுவோம் தெரியுமா, ஆண்டவரே ஆமென், அன்று தீரும் எந்த கஷ்டம். ஏன்னா சிலர் எப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா சாத்தானுடைய தூதன். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சாத்தான் பல வடிவில் வருவான், எங்க வீட்டில் ஒன்று வந்திருக்கு பாஸ்டர். சில சகோதரிகள் சொல்லுவாங்க, சகோதரிகளை விட சகோதரர்கள் தான் அதிகமாக சொல்லுவார்கள். பவுல் தான் சொன்னார், பவுலி சொல்லலை, என்னுடைய சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது முள்ளு. அப்ப சிலர் வீட்டில் அப்படிதான் பார்ப்பாங்க, சிலர் வீட்டில் அப்படிதான் பார்ப்பாங்க. ஜெபம் பண்ணாலே என்ன பிசாசு பிடிச்சிருக்குன்னு. இயேசுவை அப்படிதானங்க பார்த்தாங்க, இயேசுவை அப்படிதானங்க பார்த்தாங்க. இந்த எல்லா அனுபவத்தையும் இயேசு எப்படி மாத்தினார் தெரியுமா? எல்லாத்தையும் தூக்கி ஒரு கிரீடமாய் பின்னி அவருடைய தலையில வச்சார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? என் விஷயத்தை அவர் தலையில, அவர் தலையில, அவர் தலையில. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீ அவர் நினைவில் வந்தாலே போதும், உன் வாழ்க்கை மகிமையாகும். நீ அவர் நினைவில் வந்தாலே போதும், உன் வாழ்க்கை மகிமையாகும். அவர் எப்பொழுது அது அவர் தலையில ஏற்றுக்கொண்டாரோ, சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாய், புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய், வெட்கமெல்லாம் இரண்டத்தனையான பலனாய். The sign of a curse will turn into a sign of testimony. ஹல்லேலூயா. என் குடும்பம் என்னை சாபமாய் பார்த்தது, என் குடும்பம் என்னை வேதனையாய் பார்த்தது, என் குடும்பம் என்னை ஒன்றுக்கு உதவாதவனாய் பார்த்தது, என் குடும்பம் என்னை பாழாக்கப்பட்ட நிலமாய் பார்த்தது, என் குடும்பம் என்னை எல்லா நன்மைக்கும் தடையாய் பார்த்தது, இன்னும் ஏன் என் குடும்பம் என்னை சாத்தானுடைய தூதனாகவும் பார்த்தது. ஆனால் இது எல்லாவற்றையும் கர்த்தர் சாட்சியாய், 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 சாட்சியாய். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் என்னோடு தீர்க்கதரிசி
தரிசனமாய் பேசுகிறார் என்று நிச்சயமுள்ள தேவ பிள்ளைங்க முழு பலத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். சிலுவைய அவர் தோள்ல தான் வச்சார், ஆனா முள்ள அவர் தலையில கிரீடமாய் உன்னை தான் கர்த்தர் கிரீடமாய். ஹalleluya. எல்லாரும் சிலுவையை மேன்மையா பார்க்கறாங்க, முள்ள இல்ல. ஹalleluya. சிலுவையை தான், ஆனா கர்த்தர் அந்த முள்ளதான் கிரீடமாய். நானும் நீங்களும் தான் இந்த நாளில் ஆமே எதற்குமே உதவா கண்டெடுத்து அநேகரை கர்த்தர் தோள்ல வைத்தார். ஆனா சிலர கர்த்தர் கர்த்தரின் மகிமை வெளிப்படும். மாம்சமான யாவரும் வர்ஷிப் பண்ணுங்க. ஓ ராபா தானா ராகா லா காரா. ஆமே. உலகம் என்னை ஆகாதவன் என்று சொல்லட்டும், கர்த்தர் என்னை விட மாட்டா. உலகம் என்ன சாத்தானுடைய தூதன் சொல்லட்டும், கர்த்தர் என்னை விட மாட்டா. உலகம் என்ன பாழாக்கப்பட்ட நிலம்னு சொல்லட்டும், கர்த்தர் என்னை விட மாட்டா. உலகம் என்ன எல்லா நன்மைக்கு தடை என்று சொல்லட்டும், கர்த்தர் என்னை விட மாட்டா. அவர் தலையில glory கிரீடமா நானாக காத்திருக்க வேண்டாம். ஹalleluya. அவரே glory நானாக காத்திருக்கவில்லை. ஆமென். அவரே காத்திருக்க சொன்னதை செய்வார். நிச்சயமாக சாத்தியமாகும். Glory. நடந்தே தீரும். வானம் பூமி ஒழிந்தாலும் நிறைவே. பக்கத்துல 2 பேர் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்ம அடையாளம் மாற போகிறது. நம்பிக்கை சொல்லுங்க, என்னுடைய அடையாளம் சேஞ்ச் ஆக போகுது. என் அடையாளம் மாற போகிறது. என் குடும்பம் என்ன தடை என்று பார்த்தார்கள், என் குடும்பம் என்னை எல்லாவற்றுக்கும் வேதனைக்கு காரணம் இவன் தான் என்று பார்த்தார்கள். கர்த்தர் அடையாளத்தை ஓ தேங்க் யூ ஜீசஸ். அடையாளம் மாற போகிறது. உனக்கான சீசன் ஓபன் ஆகுது. இது மகிமை வெளிப்படும் நாள். இது மாம்சமான கண்கள் காணோம் மகிமையின் தேவன் வெளிப்படும் நாள். இது மாம்சமான கண்கள் மாம்சமான அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டிடுவே. ஹalleluya. glory அவர் மகிமையை கண்டிடுவே. அவமானங்கள் நிறைந்த என்னை அற்புதத்தால் நிறைப்பாரே. இயலாத என் காரியங்கள் இயல்பாக செய்து முடிப்பாரே. ஹalleluya. ஆமென். இயலாத என் காரியங்கள் ஆமென். மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணோ. ஆமென். மாம்சமான ஹalleluya. அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து காத்திருப்பேன். glory. ஆமென். அமர்ந்து காத்திருப்பேன், அவர்
மகிமையை. ஹalleluya, ஹalleluya. சில சொல்லுவாங்க தெரியுமா, என்னங்க இவங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க? ஹalleluya. சாத்தான் வந்து இயேசுவுக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்க வந்தான். உலக மேன்மை, உலகத்துல அந்த கிரீடத்தை வாங்கியிருந்தா யார் யார் அவரை சூழ்த்தி இருந்திருப்பாங்க தெரியுமா? சாத்தான் கொடுத்த கிரீடத்தை வாங்கியிருந்தா இயேசுவை சுத்தி இருக்கிறது யார் யார் தெரியுமா? பிலாத்து, ஏரோது, அன்னா, காய்பா. ஆனா அதை தூக்கி போட்டுட்டு ஞானிகளை வெட்கப்படுத்த, பைத்தியங்களை, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த, பலவீனமானவைகளை, உள்ளவைகளை அவமாக்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ என்னையா நன்றி ஆண்டவரே, அடிமை உமக்கு. ஹalleluya, ஹalleluya. இந்த முச்சடியிலே கர்த்தர் தம்முடைய பாதஸ்தானமாய் தெரிந்தெடுத்துட்டார். இந்த முச்சடியை பாதஸ்தானமாய் தெரிந்தெடுத்துட்டார். அவர் டிசைட் பண்ணிட்டார். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும்? அதையாவது மாத்தி இருக்கணும். ஒன்னும் மாத்தல. ஆமென். அதுல கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அக்கினி பற்றி எரிய வைத்தார். அக்கினி பட்டு, பொதுவாகவே முள்ளுல மட்டும் அக்கினி பிடிச்சிட்டுன்னு வைங்களேன். தாவீது சொல்லுவா, தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல. இந்த முட்களில் எல்லாம் பிடிச்சிட்டுனா முடிஞ்சு. ஆனா இந்த முச்செடி மட்டும் அவிந்து போகல, வெந்து போகல. ஹalleluya. போராட்டங்கள், நெருக்கங்கள், சோதனைகள் தான் உங்கள் மேல எரிய வைத்த அக்கினி. அக்கினி. அப்போ ஒரே நாள்ல முடிய வேண்டிய கதை இந்த ஆகஸ்டும் தொடருது. அப்படின்னா ஒரே நாள்ல முடிய வேண்டிய கதை. ஏசாயா 4 அதனுடைய 5வது வசனத்துல ஆண்டவருடைய கோபத்தின் அக்கினியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். ஏசாயா 10:17 இஸ்ரவேலில் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையும் ஆகி ஒரே நாளில் அவனுடைய முச்செடிகளையும் நெருஞ்சில்களையும் தகித்து போட்டு. அப்போ அக்கினி ஜுவாலை உண்டாச்சு. அக்கினி ஜுவாலைன்னா என்ன தெரியுமா? அந்த பற்றி எரியும் தெரியுமா? அக்கினின்னா நெருப்பு. அக்கினி ஜுவாலை என்பது என்ன தெரியுமா? இந்த அக்கினிய தண்ணி ஊத்தி என்ன செய்யலாம்? அணைக்கலாம். ஆனா அக்கினி ஜுவாலை இருக்கு தெரியுமா? நீங்க தண்ணி ஊத்த அதுக்கு இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். அதான் அந்த காட்டு தீய எல்லாம் அணைக்கிறது வந்து அதுவா பாவம் பார்த்து அணைஞ்சாதான் உண்டு. அப்போ அந்த அக்கினி ஜுவாலை பட்டி பிடிச்சிட்டுன்னா ஒரே நாளில், எல்லாரும் சொல்லுங்க, ஒரே நாள். எதுக்கு இந்த வசனத்தை எல்லாம் எடுத்து சொல்லுகிறேன் என்றால், ஆமா, இந்த வார்த்தையை தியானிக்கும் போது வேர்டு ஓப்பன் ஆகிட்டே இருந்து, அதனாலதான் அது சொல்ல, ஒரு நாள் கூட தாண்ட முடியாத உன்னை கர்த்தர் இன்னும் வெந்து போகாமல் காக்க காரணம் நீதான். அவருடைய பாதஸ்தானம், நீதான் அவருடைய மகிமையின் பாத்திரம், நீதான் அவருடைய பாதஸ்தானம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு நாள் கூட நமக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். நேற்று ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, 2 சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு. நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் திடீர்னு டவுன் ஆகி சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் சூசைட் பண்ணலான்னு வர முடிவு எடுத்துட்டோம். அப்படி
அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு அந்த பிள்ளைகளை பார்த்தா ஆமென், நான் ஆண்டவர் விடலை அப்படி சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க வந்தாங்க. ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்காது. நம்முடைய வாழ்க்கையில வந்த போராட்டங்கள், நெருக்கங்கள், அக்கினி பிடிச்சிட்டுன்னு வைங்களேன், முடிஞ்சது. அதுதான் ஆசாபுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன பார்த்தா ஒன்றும் இல்லாதவனா இருக்கு, அந்த துன்மார்க்கனை பார்த்தா எல்லாம் உடையவனா இருக்குது. என் வாழ்க்கையில டெய்லி அக்கினி தான். நான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில பற்றின அக்கினியில ஒரு சின்ன அந்த அக்கினி துண்டு அவன் வாழ்க்கையில பிடிச்சதும் அவன் இல்லாமலே போயிட்டான். எப்படி இது சாத்தியம்? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் சில சூழ்நிலை, நம்ம சில அவமானங்கள் வரும்போது, எவ்வளவு பெரிய தேவ பிள்ளையா இருந்தாலும் சில அவமானங்கள் போகும்போது பேசாம வாழ்க்கையை முடிச்சா என்ன அப்படி நினைக்கிற உள்ளங்கள் கூட உண்டு. வேதனை மிகுதியாகும் போது அப்படி ஒரு முடிவை எடுக்காம இருக்க காரணம் என்ன தெரியுமா? பொதுவாகவே இந்த சாத்தானை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அவன் எதுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்பான்னா இந்த தற்கொலைக்கு. ஆனா ஒரு தேவ பிள்ளை எவ்வளவு நெருக்கம், போராட்டம், அவமானம், நிந்தை, அடுத்த வேலைக்கு என்ன செய்யணும்னு தெரியாத நிலையிலும் இப்படி ஒரு முடிவெடுக்க விடாம அவன் இருக்க காரணம் நம்ம பெரிய சிறகட்டி பறக்கிற பரிசுத்தவான்கள் ஆனதுனால் அல்ல. உன் மேல இந்த அக்னியை பற்ற வைத்தது அழிப்பதற்கல்ல, அழிப்பதற்கல்ல. ஹல்லேலூயா. லேகியோன் பிடித்த அந்த வாலிபன் ஆமென், ஒரு வாலிபனுக்குள்ள 6000 பிசாசுகள். 6000 பிசாசுகளை இயேசு துரத்தும் போது 2000 பன்றிகளுக்குள்ளே போகிறது. 2000 பன்றிகளுக்குள்ளே 6000 பிசாசுகள் போகுதுன்னா ஒரு பன்றிக்குள்ள எத்தனை பிசாசு போயிருக்கும்? 3. 3 பிசாசு ஒரு பன்றிக்குள்ள போனதுமே அந்த பன்றி சூசைட் பண்ணிட்டு, அப்போ ஒருத்தனை சூசைட் பண்ண வைக்கிறதுக்கு எத்தனை பிசாசு போதும்? 3 பிசாசு. பிசாசு உள்ள போய் அந்த பன்றி எவ்வளவு நாள் கழித்து சூசைட் பண்ணுச்சு? உடனே. அப்போ 3 பிசாசு போதும் ஒரு உயிரை கொல்றதுக்கு. பிசாசு கொல்லாது, பிசாசு தூண்டும். பிசாசு என்ன செய்யாது? கொல்லாது. பிசாசு என்ன பண்ணுவான்? தூண்டுவான். அதாவது மரணத்தை அதிகாரி ஆகிய பிசாசுன்னு சொல்றது என்னன்னா, அவன் அப்படி ஒப்பு கொடுப்பார் தெரியுமா, அந்த டைம் அவன் கை வைப்பான். யோபு வாழ்க்கையில ஆண்டவரோட பெர்மிஷன் இல்லாம கை வைக்க முடிஞ்சதா? இல்ல, அவர் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கை வைக்க முடிஞ்சது. ஆனா அவன் தூண்டுவான், நல்லா தூண்டுவான். அப்போ 3 பிசாசு ஒரு உயிருக்குள்ள போச்சுன்னா இமீடியட்டா சூசைட் பண்ணிடும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒருவனுக்குள்ள 3 அல்ல, 30 அல்ல, 300 அல்ல, 6000. அப்படி இருந்தும் அவன் வெந்து போகவில்லை. ஏன் தெரியுமா? அந்த கெதரேனே நாட்டுக்கு அவனை தான் பாதஸ்தானமாய் ஒரே நாளில் முடிய வேண்டிய வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கும் பாதுகாக்கிறார். நாம் புரிந்து கொள். உன்னில் கர்த்தர் தமது மகிமையை விளங்க பண்ண, வெளிப்படுத்த அவர் சித்தமாயிருக்கிறார். அதனாலதான் பாடுவோமே, அக்கினியில் நடந்து வந்தோம். ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும். அக்கினியில் நடந்து வந்தோம், அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போக. காரணத்தை எல்லாரும் சொல்லுவோம்.
உங்க கிருபை எங்களை விட்டு